ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து கோவில்பட்டி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். விளாத்திக்குளம் டு கோவில்பட்டி. ஸோ எங்களோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குட்டி ஷாப்பிங்காக கோவில்பட்டி போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு இது மொபைல் ஸ்டாண்ட் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து நிறைய இடத்துல தேடி பார்த்தோம். ராம்நாத், சைல்குடி, விளாத்திக்குளம் மொபைல் ஸ்டாண்ட் வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இங்கே கோவில்பட்டியில் இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஹோட்டல் வந்திருக்கோம். என்னோட ஹஸ்பண்ட், நான், பாப்பா. பாப்பா பாருங்க. ஹாய் பாப்பா. இன்னும் நாங்கள் வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வரல, அவளுக்கு வந்து சாஸ் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ். எங்களை வந்து பாப்பா வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட விட மாட்டா. ஸோ அதனால் பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, ஆம்லேட் வாங்கி கொடுங்க, சாப்பிடுவான். ஒரு இடத்துல சாப்பிடுவான், அடம் பிடிக்காமல் சாப்பிடுவான்னு சொன்னேன். ஸோ ஆம்லேட் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ். தோசை வந்து முதல்ல வந்து ஆர்டர் பண்ணது எனக்கு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்டுக்கு வரல, பாப்பாவுக்கு வரல. பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது ஆம்லேட்டில் வந்து பெப்பர் போடாமல் வெறும் உப்பு போட்டால் சாப்பிடுவான். தோசை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்க, எதுவும் சாப்பிட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சின்ன குழந்தைங்கலாம் எது வேணாலும் சாப்பிடுவாங்கல்ல, டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, ஆர்வமாக சாப்பிடுவாங்க. எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு பிடிச்சதுன்னா மேகி, ஆம்லேட், இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் தான் பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் எதுக்காக வந்தோன்னா மொபைல் கேஜெட் அந்த ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, யூடியூப் வீடியோ அதெல்லாம் எடுக்கிறதுக்காக அந்த ஸ்டாண்ட் தேடி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இங்கேருந்து மதுரைக்கு போகலான்னு பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் குழந்தைய கூட்டிகிட்டு எங்கெங்கே சுற்ற வேண்டாம்னு சொல்லிவிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். இங்கே எங்கேயும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் கேஜெட். இப்போ வந்து நாங்கள் வந்து ரயில் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் சுற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனோம், ரயில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பாப்பாவும் ஃபர்ஸ்ட் டைம் ரயில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், சும்மா சுற்றி பார்க்க. வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்கிட்டே எஸ்பிஐ ஏடிஎம் இருந்துச்சு. ஒரு நல்ல விஷயந்தான். நம்மளுக்கு வந்து எப்போயாவது ட்ராவல் பண்ணும்போது பணம் இல்லைன்னா நம்ம வந்து எஸ்பிஐ ஏடிஎம்லேருந்து டக்குன்னு பணம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல விஷயந்தான். பாப்பாவும் ஹஸ்பண்டும் முன்னாடி போகிறாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரயில் பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டா ஃப்ரெண்ட்ஸ். அவளோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்துச்சு. பார்த்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரயிலில் போகலான்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிருந்தா. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பேக்கரியில் வந்து ஸ்வீட்லாம் வாங்க வந்தோம் சாப்பிட்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அங்கே ஒரு மியூசியம் இருந்துச்சு. மியூசியம் வீடியோ வந்து நெக்ஸ்ட் விலாகில் நான் உங்களுக்கு போடுறேன். கண்டினியூஸாக என்னோடய விலாக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த மியூசியம் போயிருக்கோம்.
அந்த மியூசியம் வீடியோ வந்து நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு கண்டிப்பாக வருது. வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you next vlog.